வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷர்மினா. முதலில் தலைப்புச் செய்திகள். நிறைவடைந்தது கும்பகோணம் மகாமக தீர்த்தவாரி திருவிழா. தொடர்ந்து லட்சக்கணக்கானோர் புனித நீராடல். மகாமக குளத்திலும் காவிரியிலும் தெய்வங்கள் தீர்த்தவாரி. ஒரே நாளில் 10 லட்சம் பேர் நீராடினர். காஷ்மீரில் முடிவுக்கு வந்தது 48 மணி நேர சண்டை. 2 தீவிரவாதிகள் சுட்டுக்கொலை. திமுக தேமுதிக நேர்காணல்கள் தொடங்கின. நூற்றுக்கணக்கானோருடன் தலைவர்கள் சந்திப்பு. கும்பகோணத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் மகாமக திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீர்த்தவாரி சற்று முன் நிறைவு பெற்றது. தீர்த்தவாரியை ஒட்டி மகாமக குளத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி சுவாமிகளை தரிசித்து வருகின்றனர். பிரளய காலத்துக்கு பிறகு மீண்டும் உயிர் பெற செய்வதற்காக சிவனிடம் பிரம்மன் வேண்டிய போது அவரது கூற்றுப்படி அமிர்தம் குடத்தில் பாதுகாப்பாக மேருமலையில் வைக்கப்பட்டது. பிரளயம் ஏற்பட்ட பிறகு அந்த குடம் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டு இந்த திருத்தலத்தில் தங்கிய நிலையில் சிவபெருமான் அம்பு எய்து திருக்குடத்தை மீண்டும் உயிர் பெற செய்தார் என்றும், குடம் உடைந்து சிதறிய பாகங்கள்தான் கும்பகோணத்தை சுற்றிலும் 11 சிவத்தலங்களாக இருக்கின்றன என்பதும் நம்பிக்கை. மனிதர்கள் நீராடியதால் அவர்களது பாவங்களை சுமந்த நதிகள் தங்களது குறைகள் நீங்க கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடி புண்ணியம் பெற்றன என்பது ஐதீகம். பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் மகாமக திருநாளில் புனித நீராடுவதன் மூலம் தங்களது பாவங்களை களைந்து புண்ணியம் பெறலாம் என்பது மக்களின் நம்பிக்கை. வானியல் ரீதியாகவும் மக நட்சத்திரத்துடனும் முக்கிய கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வரும் அரிய நாளாகவும் மகாமக நாள் கருதப்படுகிறது. புனித நாளான இன்று நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் கும்பகோணத்துக்கு வந்து கும்பகோணம் மகாமக குளத்திலும் காவிரியிலும் புனித நீராடி வருகின்றனர். மிகவும் புகழ்பெற்ற கும்பகோண மகாமக பெருவிழாவை முன்னிட்டு இன்று நடைபெற்ற தீர்த்தவாரியில் 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடினர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். தென்னிந்தியாவின் கும்பமேளா என்று சொல்லக்கூடிய கும்பகோணம் மகாமக திருவிழா கடந்த 10 தினங்களாக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த மகாமக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீர்த்தவாரியானது இன்று நடைபெற்றது. இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியினை இந்த மகாமக குளத்தில் இருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கண்டுகளித்தனர். இந்த மகாமக குளத்தில் இன்று புனித நீராடும் போது தங்கள் வாழ்வில் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி புண்ணியம் பெருகும் என்பதே பொதுமக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. போன 2004 மகாமகத்துக்கு வந்தோம், இப்பயும் வந்திருக்கோம், நல்லா குடும்பத்தோடு வந்திருக்கோம். நல்லா அந்த குளிச்சோம், நல்லா ஒரு இறை வழிபாடு நல்லா சிறப்பாக இருந்தது. கூட்டமும் இந்த வருஷம் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்குது, போன வருஷம் மாதிரியே சிறப்பாக இருக்குது. வெயிட் பண்ணி இப்போ இவ்வளோ நேரம் குளிச்சுட்டு வந்திருக்கோம். நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. போலீஸ்லாம் நல்லா சேஃப்டியாக தான் இது பண்ணியிருக்காங்க. இங்கே கடந்த 10 தினங்களாக 40 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் இந்த மகாமக குளத்தில் புனித நீராடி சென்றுள்ளதாக சொல்லப்படுகிறது. இன்று மட்டும் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் புனித நீராடி சென்றுள்ளனர். தொடர்ந்து பக்தர்களின் வருகை அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. கும்பகோணம் பேருந்து நிலையம், கும்பகோணம் ரயில்வே நிலையத்திலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றனர். நாளையும் அதிக அளவில் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதன் காரணமாக இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கம் தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மகாமக குளத்தில் ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டதும் தொடரும். சுகாதாரத்துறை சார்பாக நடைபெற்று வந்த பணிகளும் தொடர்ந்து நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த 10 தினங்களாக இந்த மகாமக திருவிழாவின் காரணமாகவே கும்பகோணமே குலுங்கும் அளவிற்கு பக்தர்கள் வருகை தந்தமையின் காரணமாக இந்த மகாமகத்திற்கு கூடுதல் சிறப்பாக அமைந்துள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக மகாமக குளக்கரையில் இருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன்
எஸ் விக்னேஷ். மகாமக பெருவிழாவின் நிறைவாக தீர்த்தவாரி திருநாளான இன்று காவிரி ஆற்றின் படித்துறையில் 5 வைணவ திருத்தலங்களின் தெய்வங்கள் எழுந்தருளி தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. தீர்த்தவாரியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தெய்வங்களை தரிசனம் செய்தனர். இது பற்றிய விரிவான தகவல்களை காவிரி ஆற்றின் படித்துறையிலிருந்து தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குமார். தென்னகத்து கும்பமேளா என்று அழைக்கப்படும் கும்பகோணம் மகாமக திருவிழாவின் இறுதி நாளான இன்று தீர்த்தவாரி நடைபெற்றது. வைணவ கோயில்கள் என்று அழைக்கப்படும் சக்கரபாணி, சாரங்கபாணி, ஆதிவராக பெருமாள், பெருமாள் மற்றும் ராஜகோபால சுவாமி ஆகிய 5 பெருமாள் கோயில்களிலிருந்து உற்சவ மூர்த்திகளும் சக்கரத்தாழ்வாரும் முக்கிய வீதிகளின் வழியே ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டனர். பின்னர் சக்கரபாணி படித்துறையில் காவேரி கரையில் அங்கு சுவாமிகள் வீற்றிருக்க அவர்களுக்கு முன்பாக சக்கரத்தாழ்வாருக்கு அனைத்து வித திரவியங்கள் மற்றும் பாலாபிஷேகம், தயிரபிஷேகம், தேனபிஷேகம் உள்ளிட்ட அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. பின்பு 5 பட்டாச்சாரியர்களும் ஒரு சேர சக்கரத்தாழ்வாரை எடுத்து காவிரி நதியில் தீர்த்தவாரி செய்தனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமம் மோசத்துடன் தாங்களும் தீர்த்தவாரியில் ஈடுபட்டு இறைவனை தரிசனம் செய்தனர். மகாமக குளத்துல நல்ல நீராடி நல்ல சந்தோஷமா இங்க வந்து பெருமாளை சேவிச்சு இந்த காவேரியில் தீர்த்த கரையில நல்லா குடிச்சு நல்ல சந்தோஷம் மன நிம்மதியோட போறோம். போன மகாமகத்தையே வந்து குளிச்சோம். இந்த மகாமகத்துக்கு வந்து குளிக்கணும்னு ரொம்ப ஆசை, இறைவனை வேண்டிக்கிட்டோம். அதன்படியே அந்த மகாமகத்தை இறங்கி குளிச்சுட்டு அடுத்தது வந்து பொற்றாமரை களத்தில் குளிச்சுட்டு இந்த காவிரி ஆற்றிலையும் குளித்தோம். எல்லா மக்களும் சந்தோஷமாக குளித்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சக்கரபாணி சாமியை நல்லா நிறைவாக கும்பிட்டோம். சக்கரபாணி படித்துறையிலிருந்து 5 பெருமாள் கோவில்களுக்கும் சுவாமிகள் வீதி உலா நடைபெற்று கோவிலை சென்றடைந்தனர். காவிரி கரை சக்கரபாணி படித்துறையிலிருந்து வேந்தர் செய்திகளுக்காக கோ செந்தில்குமார். கும்பகோணத்தை புனித நகராக அறிவிக்க வேண்டும் என்று இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினரான சீனுத்தம்பி யோகேஸ்வரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மகாமகத்தை ஒட்டி இன்று மகாமக குளத்திலும் காவிரியிலும் புனித நீராடிய பின்னர் நமது செய்தியாளருடன் பேசுகையில், உலகம் எங்கிருந்தும் மக்கள் இங்கே திரண்டு இறையருளை வேண்டி நின்றனர். எனவே கும்பகோணத்தை புராதன நகர் என பெயர் சூட்டி புனித நகராக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாசி மாத மகாமக தீர்த்த உற்சவ நிகழ்வுக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் தீர்த்தமாடி இன்று இறையருளை வேண்டி நின்றார்கள். ஆகவே இந்த இடம் புனித நகராக்கப்பட வேண்டும். இது புராதன நகரம் என்ற பெயரை இதற்கு சூட்டி அதை புனித பிரதேசம் நகராக மாற்றி மத்திய அரசு இதனை அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றேன். கும்பகோணம் நகரில் பேருந்துகளின் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்ட நிலையில் குறைந்த அளவே மினி பேருந்துகள் இயக்கப்பட்டதால் மகாமக திருவிழாவிற்கு வந்த பக்தர்கள் 6 கிலோமீட்டர் தொலைவு வரை நடந்து செல்ல நேரிட்டது. கும்பகோணம் மகாமக குளத்தில் இன்று நடைபெற்ற தீர்த்தவாரியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர். பக்தர்கள் ஒரே வழியில் கொண்டு செல்ல வசதியாக சிறிய தெருக்களையும் காவல்துறையினர் தடுப்பு வைத்து தடுத்து நிறுத்தினர். இதனால் கும்பகோணத்தில் வசிக்கும் மக்கள் இருசக்கர வாகனங்களில் தங்கள் வீடுகள் அல்லது அலுவலகங்களுக்கு செல்ல பல இடங்களை சுற்றி செல்ல வேண்டியிருந்தது. புறவழிச்சாலையில் அனைத்து பேருந்துகளும் நிறுத்தப்பட்டு நகருக்குள் செல்ல குறைந்த அளவே மினி பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதனால் 6 கிலோமீட்டருக்கும் மேல் நடந்து சென்ற பக்தர்கள் பெரும் அவதிக்கு ஆளாகினர். கும்பகோணம் வண்டியில் வந்து இறங்கி நாங்கள் திருவிழா பார்க்கறதுக்கோசம் வந்தோம். வந்த பிற்பாடு இங்கே வந்து பார்த்தா இறக்கி விட்டுட்டு ஒரு 6 கிலோமீட்டர் தொலை இறக்கி விட்டுட்டு இப்படி போங்கன்னு சொல்லி காட்டி விட்டாங்க போலீஸ்காரெலாம். நாங்கள் எந்த பக்கம் போகிறது எங்களுக்கே தெரியல. வழி கேட்டால் கூட யாரும் சரியாக சொல்ல மாட்டுறாங்க. 3 முறை ஏறி வந்து அப்புறம் இறங்கி நடந்து போனோம். இவ்வளோ தொலைவு நடக்க வேண்டியதாக இருக்குது. டிராஃபிக் எல்லா இடத்துலையுமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக் ஆகிருக்கு. சுற்றி அதே இடத்துல மெயின் ரோடு அதே இடத்துக்கே வராப்புல இருக்குது. எங்கே போனாலும் சரியான இது ரெஸ்பான்ஸ் இல்லை. குளத்துலேருந்து இங்கே வர்றது தீர்த்தவாரிக்கு போட்டிருக்காங்க. தீர்த்தவாரிலேருந்து பஸ் ஸ்டாண்ட் எப்படி போகணும், எங்கெங்க ஊருக்கு எதுவுமே போர்டு எதுவுமே இல்லை. எதுவுமே ஒரு ரெஸ்பான்ஸும் கரெக்டாக இல்லாமல் இருக்குது. மகாமக திருவிழாவை புனித நீராட மகாமக குளத்தில் உள்ள தீர்த்தங்களில் பக்தர்கள் நீராட சென்ற பொழுது காவல்துறையினர் கெடுபிடி காட்டியதால் பக்தர்கள் சிரமப்பட்டனர். முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனிப்பட எவ்வித ஏற்பாடும் செய்யப்படாத நிலையில் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கார்த்திகேயன். கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய இந்த மகாமக திருவிழானது முக்கிய நிகழ்வான இன்று வந்து தீர்த்தவாரி நடைபெற்றது. இதற்காக வந்து வெளிநாடுகள் மற்றும் வெளியூர்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த மகாமக திருவிழாவில் வந்து இந்த தீர்த்தவாரியில் கலந்து கொண்டனர். இதற்காக பார்த்தீங்கன்னா நகரப்பகுதியில் வந்து போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் விதமாக தற்காலிக பேருந்துகள் அமைக்கப்பட்டது. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா மினி பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டது. மேலும் பார்த்தீங்கன்னா முதியவர்கள் மற்றும் ஊனமுற்றவர்கள் வந்து அந்த மினி பேருந்துகள் ஏற்ற முடியாமல் சிரமங்கள் ஏற்பட்டதாக தெரிவித்தனர். மேலும் பல இடங்கள் அதாவது மாற்று ஏற்பாடுகள் என்ற பெயரில் வந்து பக்தர்களை அலைக்கழித்ததாகவும் தெரிவித்தனர். நாங்கள் இப்போ தாங்க புதுசாக வரோம், எங்களுக்கு தெரியாது. அதனால எங்களுக்கு உள்ள விட முடியல, என்னால் நடக்க முடியல, நிற்க முடியல. நீங்கள் தான் என்ன கொஞ்சம் உள்ள அனுப்புனாங்க.
அப்படி நான் சாமியை பார்த்தே ஆகணும். கூட்டம் எக்கச்சக்கமாக தான் இருக்குது, பட் போலீஸ் கண்டுபிடி ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் எங்களால் எங்கள் விருப்பத்தை குளிக்க முடியல, அவ்வளோதான். அட்லீஸ்ட் எல்லா 20 இதுலேயும் குளிக்க முடியல. ஒரு 10 தான் குளிச்சிருப்போம். அந்த ரூட் மாற்றி அங்கங்கே மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டியது இருக்குது குளத்தை அடையிறதுக்கு. வேந்தர் செய்திகளுக்காக மகாமக குளத்திலிருந்து டி. கார்த்திகேயன். காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே 3வது நாளாக நீடித்த சண்டை முடிவுக்கு வந்தது. இதில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீர் நெடுஞ்சாலையில் பாம்பூர் என்ற இடத்தில் தொழில் முனைவோர் பயிற்சி கட்டடத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்தினர். இதனையடுத்து ராணுவம் தரப்பில் பதில் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த துப்பாக்கிச் சண்டையில் 6 பாதுகாப்பு படை வீரர்கள் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து துப்பாக்கிச் சண்டை மேலும் தீவிரமடைந்த நிலையில் கட்டடத்திற்குள் பதுங்கியிருந்த 2 தீவிரவாதிகள் இன்று சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து 48 மணி நேர துப்பாக்கிச் சண்டை முடிவுக்கு வந்தது. நாடாளுமன்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. மாணவர் ரோஹித் வேமுலா தற்கொலை, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு நாளை தொடங்கி மார்ச் 16ஆம் தேதி நடைபெறுகிறது. ஏப்ரல் 25ஆம் தேதி தொடங்கும் 2வது அமர்வு மே மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நிகழாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி நாளை உரையாற்றுகிறார். 2016-17ஆம் நிதியாண்டுக்கான ரயில்வே பட்ஜெட்டை ரயில்வே துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு வரும் 25ஆம் தேதி தாக்கல் செய்கிறார். 26ஆம் தேதி பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி தாக்கல் செய்கிறார். 2016-17ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி வரும் 29ஆம் தேதி தாக்கல் செய்கிறார். சரக்கு சேவை வரி விதிப்பு, லோக்பால் சட்ட திருத்தம், விமான கடத்தல் உள்ளிட்ட நிலுவையில் உள்ள சட்ட முன்வரைவுகளை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. JNU மாணவர் அமைப்பு தலைவர் கன்யாகுமார் கைது, தலித் மாணவர் வேமுலா தற்கொலை, பதான்கோட் தாக்குதல் உள்ளிட்ட விவகாரங்களை காங்கிரஸ், மார்க்சிய மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் எழுப்ப திட்டமிட்டுள்ளன. தமிழகத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் வீட்டுக்கடன் தவணைகளை திருப்பி செலுத்த ஓராண்டு அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதால் கடன் தவணையை திருப்பி செலுத்த அவகாசம் கோரி ஹைதர் அலி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் பதில் மனு தாக்கல் செய்யுமாறு இந்திய ரிசர்வ் வங்கிக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று ரிசர்வ் வங்கி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் வீட்டுக்கடன் தவணையை திருப்பி செலுத்த ஓராண்டு கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தது. அதேபோன்று வாகனம், கல்விக் கடன் மற்றும் தனிநபர் கடன் தவணைகளை திருப்பி செலுத்த 6 மாதம் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அது குறித்து அனைத்து வங்கிகளும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அந்த பதில் மனுவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கால அவகாசம் இஎம்ஐயை திருப்பி செலுத்துவதற்கு கால அவகாசம் தரப்பட வேண்டும் என்பது இதுவரையில் செயல்படுத்தாத இடங்களிலும் நிச்சயமாக செயல்படுத்தப்படும் என்பதை எதிர்பார்க்கலாம். மீண்டும் 6 மாதங்கள் கழித்து மறுபரிசீலனை செய்து அப்பொழுதுள்ள நிலைமைக்கேற்றவாறு கேஸ் பை கேஸாக கூட இதை அந்த அவகாசத்தை நீட்டிக் கொடுக்க வேண்டும். பாம்புக்கும் தவளைக்கும் இடையிலான கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றி வைகோ கருத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு தாக்கல் செய்தவர்களிடம் நேர்காணல் நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை அறிவாலயத்தில் திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு தாக்கல் செய்துள்ளவர்களிடம் கட்சியின் பொதுச்செயலர் அன்பழகன், பொருளாளர் ஸ்டாலின், முதன்மைச் செயலர் துரைமுருகன் உள்ளிட்டோர் நேர்காணல் நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் இன்று நேர்காணல் நடத்தப்படுகிறது. வரும் 27ஆம் தேதி வரை நேர்காணல் நடைபெறுகிறது. தேமுதிக சார்பில் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தோரிடம் இன்று நேர்காணல் தொடங்கியது. கட்சியின் தலைவர் விஜயகாந்த் முன்னிலையில் நடைபெற்ற நேர்காணலில் திருவள்ளூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நீலகிரி மாவட்டங்களில் இருந்து விருப்பமனு அளித்தோர் பங்கேற்றனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி.
தேமுதிக விருப்ப மனுக்கள் மீதான நேர்காணல் இன்று தொடங்கியது. இன்று காலை தொடங்கிய இந்த நேர்காணலை தேமுதிக தலைவர் விஜயகாந்த், இளைஞர் அணி செயலாளர் சுதீஷ், நிர்வாகிகள் சந்திரகுமார், பார்த்தசாரதி உள்ளிட்டோர் இந்த நேர்காணலை நடத்தினர். முதல் நாளான இன்று திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருவள்ளூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள 29 தொகுதிகளில் விருப்பமனு அளித்தவர்களுக்கு நேர்காணல் நடைபெற்றது. இன்று காலை முதல் நடைபெற்று வந்த இந்த நேர்காணல் மாலை 5:30 மணியுடன் நிறைவடைந்தது. கேப்டன் அவங்க 4 பேர் நேர்காணலில் இருந்த நேரம் நான் பார்த்தசாரதி அவங்கள்ட்ட நேர்காணலில் என்கிட்ட தொகுதிக்கு உட்பட்டு நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கீங்கன்னெல்லாம் கேட்டாங்க. அதுக்கு அவங்க உண்டான ஆவணங்களை எல்லாம் கேட்டாங்க. ஓட்டர் ஐடி, உறுப்பினர் கார்டு அட்டை, எவ்வளவு கட்சிக்காக வழக்குகள், இதுகளெல்லாம் கேட்டாங்க. நாங்களும் கேப்டன்ட்ட எல்லா தகவல்களையும் சொல்லிவிட்டு நேர்காணலை சந்தோஷமாக முடிச்சுட்டு வெற்றி வாய்ப்பை பற்றி கேட்டார்கள். நிச்சயமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளையும் வெற்றி பெறுவதற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் முன்பு பதிய வைத்தோம். தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி இந்த நேர்காணலில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நேர்காணலின் 2வது நாளான நாளை ராமநாதபுரம், புதுக்கோட்டை, விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் நடைபெற உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை கோயம்பேடிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் புவனேஸ்வரி. திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி என்பது பாம்பிற்கும் தவளைக்கும் இடையிலான கூட்டணி போன்றது என மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரும் மதிமுக பொதுச்செயலருமான வைகோ தெரிவித்துள்ளார். கரூரில் மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய வைகோ, தமிழக மக்கள் ஊழல் மற்றும் மதுவின் பிடியில் இருந்து விடுவிக்கப்படுவதற்கு மக்கள் நல கூட்டணி பாடுபட்டு வருவதாக குறிப்பிட்டார். காங்கிரசும் திமுக கூட்டணி ஊழல் கூட்டணி, 2G கூட்டணி, ஈழத் தமிழர்களை காவு கொடுத்த கூட்டணி. பாம்பும் தேரையும் உள்ள கூட்டணி தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி. அகில இந்திய அளவில் பாம்பு காங்கிரஸ், அகில இந்திய அளவில் கூட்டு சேரும் போது திமுக தவளை, தமிழ்நாட்டு அளவில் திமுக பாம்பு, காங்கிரஸ் தவளை. தமிழக மக்களின் பிரச்சினைகள் தொடர்பான குறைந்தபட்ச செயல் திட்டங்களை முன்வைத்து அரசியலில் மாற்றம் கொண்டுவர விவாதித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் சந்தித்து வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தொகுத்து, மக்கள் வாழ்வாதார பிரச்சனைகளை தொகுத்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி அடுக்கடுக்காக பல இயக்கங்களை நடத்தி இன்று தேர்தலை சந்திக்கின்ற பின்னணியில் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை முன்வைத்து மக்களை சந்தித்து மக்களிடத்திலே மாற்றம் உருவாக்க வேண்டும், அரசியல் மாற்ற வேண்டும் என்று மக்கள் ஒற்றுமை என்ற முழக்கத்தை மக்களை கூட்டணி வைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக பேசக்கூடிய கூட்டணியாக மக்கள் நல கூட்டணி திகழ்வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். தமிழ்நாட்டு அரசியலில் பேசப்படக்கூடிய மிக முக்கியமான அரசியலே மக்கள் நல கூட்டணியின் அரசியல் தான். இதை தவிர்த்து யாராலும் ஒரு சொல் பேசவும் முடியாது, எழுதவும் முடியாது. மக்கள் நல கூட்டணி தவிர்க்க முடியாத ஒரு மகத்தான அரசியல் சக்தியாக நாளொரு மேடியும் பொழுதொரு வண்ணமும் வளர்ந்து வருகிறது, வலுப்பெற்று வருகிறது. கோயம்புத்தூரில் கடந்த 28ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்த விசைத்தறி உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூரில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதன் காரணமாக சுமார் 1250 கோடி ரூபாய் அளவிற்கு உற்பத்தி இழப்பு ஏற்பட்டதுடன் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கும் வேலைவாய்ப்பு பாதிக்கப்பட்டது. விசைத்தறி உரிமையாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர 5வது கட்டமாக கோயம்புத்தூர் கொடிசியா அரங்கில் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் விசைத்தறி உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் 2014ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தப்படி கூலியை உயர்த்தி வழங்க ஒப்புதல் அளித்ததுடன் மற்ற கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதாக அரசு தரப்பில் உறுதி தெரிவித்ததை அடுத்து விசைத்தறி உரிமையாளர்கள் போராட்டத்தை திரும்ப பெற்றனர். பலகட்ட பேச்சுவார்த்தையில் இதை பேசி ஒரு நல்ல இன்றைக்கி ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த ஒரு நல்ல முடிவை யாராக இருந்தாலும் உடனடியாக அமல் செய்ய வேண்டும். அப்படி அமல் செய்யாத பட்சத்தில் அது எந்த ஜவுளி உற்பத்தியாளராக இருந்தாலும் அவர்கள் மேல் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று இந்த போராட்டத்தை நல்ல ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கிறார்கள். அது நிச்சயமாக ஒரு நல்ல பலனை தரும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நாளை யானைகளுக்கான சிறப்பு நலவாழ்வு முகாம் நிறைவடைய உள்ள நிலையில் அனைத்து யானைகளும் நலமுடன் இருப்பதாக கால்நடை மருத்துவர்கள் தெரிவித்தனர். தமிழக அரசின் சார்பில் கோவில் மற்றும் வளர்ப்பு யானைகளுக்கான சிறப்பு நலவாழ்வு முகாம் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது.
இந்த ஆண்டிற்கான யானைகள் நழவாவும் முகாம் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தேக்கம்பட்டியில் கடந்த மாதம் 7ஆம் தேதி தொடங்கியது. இந்த முகாமில் யானைகள் நலனில் கூடுதல் கவனம் அளிக்கப்பட்டு சிறந்த முறையில் கடந்த 48 நாட்களாக பராமரிக்கப்பட்டது. நாளை முகாம் நிறைவடைவுள்ள நிலையில் அனைத்து யானைகளும் உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த முகாமிற்கு பிறகு யானைகள் தொடர்ந்து பணிகளை கூடுதல் உற்சாகத்துடன் மேற்கொள்ளும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். சில யானைகள் வந்து உடல் எடை வந்து அதிகமாக இருக்கக்கூடும். சில யானைகளுக்கு வந்து உடம்பு வந்து எடை குறைவாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒவ்வொரு யானைகளுக்கு அதை பேலன்ஸ் வந்து செய்யறதுக்கூடிய நாங்கள் வந்து நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா உணவு முறைகள், மேலும் உடற்பயிற்சிகள், சத்து டானிக்கு இந்த மாதிரியான மருந்துகள்லாம் கொடுத்து அதை வந்து நாங்கள் செய்திருக்கிறோம். இப்பொழுது நல்ல ஆரோக்கியத்தோடு அந்த யானைகள் வந்து இருக்குதுங்க. திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் மாசிமக தெப்ப உற்சவ விழாவை ஒட்டி தெப்பக்குளத்தின் கரையோரத்தில் லட்சக்கணக்கான விளக்குகளை ஏற்றி வழிபாடு நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் 108 திருப்பதிகளில் ஒன்றான சௌமிய நாராயண பெருமாள் கோவில் உள்ளது. திருக்கோவிலின் மாசிமக தெப்ப உற்சவ விழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு அதிகாலை 3 மணிக்கு கருட சேவை புறப்பாடும், அதனைத் தொடர்ந்து மகாமகம் கிணற்றில் தீர்த்தவாரியும் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தெப்பக்குள கரையோரத்தில் விளக்கேற்றி வழிபட்டனர். தெப்ப உற்சவம் நள்ளிரவு வரை தொடர்ந்து நடைபெறவிருப்பதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து 10 வருஷமா வரேங்கிறாங்க, 15 வருஷமா வரேங்கிறாங்க. இந்த பெருமாள் வந்து நியாயமான கோரிக்கைகளை நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்குறாரு. எங்களுக்கே இது 4வது வருஷம். வருஷம் நாங்களும் வந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் வந்திருந்தேன். வந்து விளக்கெடுத்து போனதுக்கப்புறம் ஹெல்த்து, பிள்ளைங்க படிப்பு எல்லாத்துக்கும் நல்லா இருந்தது. இந்த வருஷம் நான் பௌர்ணமி, மாசிமகம் எல்லாம் ஒன்றா வந்திருக்கனாலையும் ரொம்ப ஸ்பெஷலுங்கிறதுனாலையும் ஃபேமிலியோட எல்லாருமா வந்திருக்கிறோம். இங்கே மகாமகத்தை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற தீர்த்தவாரியில் ஏராளமானோர் பங்கேற்று நீராடினர். மகாமகத்தை முன்னிட்டு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் சென்னை மெரினா கடற்கரைக்கு எடுத்து வரப்பட்டனர். உற்சவர் மூர்த்திகளை கடலில் நீராட்டி அபிஷேகம் செய்தனர். அபிஷேகம் நடைபெற்ற அதே நேரத்தில் ஏராளமானோர் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். மகாமக பெருவிழாவை ஒட்டி பெரம்பலூர் அருகே உள்ள குன்னம் அருள்மிகு ஆதிகும்பேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி சுவாமியை வழிபட்டனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராஜேந்திரன். தென்னிந்தியாவின் கும்பமேளா என்று அழைக்கப்படுகின்ற மகாமக பெருவிழா கும்பகோணத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கும்பகோணத்தை போன்று அதே சிறப்புடைய பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் ஆதிகும்பேஸ்வரர் திருக்கோயிலில் ஆதிகும்பேஸ்வரர் ஸ்ரீ மங்களாம்பிகை திருக்கோவிலில் மகாமக பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. ஆதிகும்பேஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் ஆதிகும்பேஸ்வரர் மங்களாம்பிகை உற்சவ பெருமாளும் அம்பாளும் திருவீதி உலா வந்து மகாமக குளக்கரையில் பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் வந்து ஆதிகும்பேஸ்வரர் வந்து குளக்கரையில் தீர்த்தவாரியில் கண்டறினார். இந்த தீர்த்தவாரியில் ஏராளமான பக்தர்கள் வந்து புனித நீராடி வழிபாடு செய்தனர். குன்னம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆதிகும்பேஸ்வரர் மங்களாம்பிகை கோயில் இருக்குது, அதே மாதிரி குளமும் இருக்குது. இங்கே அதற்கு உண்டான எல்லா சிறப்பும் இங்கே இருக்குது. இங்கே குளித்தாலும் அதே பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இதில் வந்து குளித்தேன். இந்த தீர்த்தவாரியில் கலந்து குளித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மனசுக்கு பெரிய திருப்தி, என்னுடைய பாவங்கள்லாம் போனதாக நான் நம்புகிறேன். மேலும் இந்த புனித நீராடல் மூலம் தங்களுடைய பாவ தோஷங்கள் நீக்கும் என்பது அவருடைய நம்பிக்கையாக இருந்து வருகிறது. குன்னம் ஆதிகும்பேஸ்வரர் கோயிலிலிருந்து கு ராஜேந்திரன். புதுச்சேரி அருகே திருக்காஞ்சியில் மாசி மகத்தை ஒட்டி நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கோவில்களில் இருந்து உற்சவர் சிலைகள் வெள்ளியனூர் திருக்காஞ்சியில் அமைந்துள்ள கங்கவராக நதீஸ்வரர் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டன. பின்னர் சங்கராபரணி ஆற்றில் உற்சவர்களுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
மேலும் ஆற்றங்கரையில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர். இதேபோல் வைத்திக்குப்பம் கடற்கரையில் செஞ்சி, மயிலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட உற்சவர் சிலைகளுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் அண்டை மாவட்டங்களான விழுப்புரம், கடலூர் ஆகியவற்றை சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்றனர். மகாமக தீர்த்தவாரி நிகழ்ச்சியை ஒட்டி கடலூர் மாவட்டத்தில் உள்ள திருவந்திபுரம், தேவநாத சுவாமி, திருப்பாதிரிப்புலியூர், பாடலீஸ்வரர், வரதராஜ பெருமாள் உள்ளிட்ட 40க்கும் அதிகமான தெய்வங்களின் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கடலில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமிகளை வழிபட்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் அருள்மிகு திரு காலத்தீஸ்வரர் உடனுரை ஞானாம்பிகை கோவில் மாசிமகத் தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. ராகுகேது பரிகார தலமான அருள்மிகு திரு காலத்தீஸ்வரர் உடனுரை ஞானாம்பிகை கோவிலில் மாசிமக உற்சவத்தை ஒட்டி நேற்று திருக்கல்யாணமும் நேற்று தேரோட்டமும் நடைபெற்றது. தேர் நிலையில் இருந்து நண்பகல் 12 மணிக்கு கருடன் வலம் வந்த பின் தேர் புறப்பட்டு நகரின் ரதவீதி வழியாக வலம் வந்து தேர் நிலையை வந்தடைந்தது. உத்தமபாளையத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். வருடம் ஆண்டுதோறும் மாசி மகத்தன்று தேர் ஏறி திருவிழா கொண்டாடக்கூடிய நிகழ்ச்சியில் அனைத்து மக்களும் திருவிழாவில் ரொம்ப ஆர்வம் காட்டி வந்து இந்த திருவிழாவை கண்டுகளிக்க காத்திருக்கிறார்கள். இதனுடைய திருவருள் வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் எல்லாரும் வந்து குழுமி இருக்கிறார்கள். ஞானாம்பிகை காலத்தீஸ்வரர் கோயிலில் மாசி மகா உற்சவத்தை முன்னிட்டு இன்னைக்கு தேரோட்டம் நடைபெறுகிறது. நாங்கள் இந்த தேரோட்டத்தில் கலந்துக்கிறதுல ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க கிராமத்துலேருந்து நிறைய பேர் இதில் கலந்துக்கிறாங்க. ஜப்பான் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு. தென்கொரியாவில் தொடரும் போராட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். தென்கொரியாவிற்குட்பட்ட தீவு பகுதியை ஜப்பான் அரசு சொந்தம் கொண்டாடுவதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து ஜப்பானை கண்டித்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தென்கொரியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள தீவு அந்நாட்டின் டோக்டோ என்றும் ஜப்பானில் தக்கேஷிமா என்றும் அழைக்கப்படுகிறது. நிலையில் இந்த பகுதியை சொந்தம் கொண்டாடும் விதமாக ஜப்பான் அரசு தக்கேஷிமா நாள் கொண்டாடியது. இந்த விவகாரம் தென்கொரிய மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தென்கொரிய தலைநகர் சியோலில் ஜப்பானை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்றவர்கள் ஜப்பான் புத்தகங்களை கிழித்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். 일본 정부가 독도가 대한민국 영토라는 것을 너무나 잘 알면서 매년 조금씩 왜곡시켜오고 억지 주장을 하고 있는데 부질없는 짓 하지 말고 엄연히 대한민국 영토이고 대한민국 국민이 பிரேசிலில் நடைபெற்ற ரியோ ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் உருகுவே நாட்டு வீரர் பப்லோ கிவஸ் வென்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோ நகரில் ரியோ ஓபன் டென்னிஸ் தொடர் நடைபெற்றது. இதில் ஆண்கள் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் உருகுவே நாட்டின் பப்லோ கிவஸ் அர்ஜென்டினாவை சேர்ந்த கொய்டா பெலியாவை எதிர்கொண்டார். அரையிறுதிப் போட்டியில் ரஃபேல் நடாலை வீழ்த்திய குய்வஸ் புதிய உத்வேகத்துடன் இறுதிப் போட்டியில் களம் கண்டார். 2 மணி 19 நிமிடங்கள் நீடித்த இந்த போட்டியில் குய்வஸ் 5-4, 6-7, 6-4 என்ற நேசர் கணக்கில் பெலியாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிறைவடைந்தது கும்பகோண மகாமக தீர்த்தவாரி திருவிழா. தொடர்ந்து லட்சக்கணக்கானோர் புனித நீராடல். மகாமக குளத்திலும் காவிரியிலும் தெய்வங்கள் தீர்த்தவாரி. ஒரே நாளில் 10 லட்சம் பேர் நீராடினர். காஷ்மீரில் முடிவுக்கு வந்தது 48 மணி நேர சண்டை. 2 தீவிரவாதிகள் சுட்டுக்கொலை. திமுக, தேமுதிக நேர்காணல்கள் தொடங்கின. நூற்றுக்கணக்கானோருடன் தலைவர்கள் சந்திப்பு.
இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.